பாகிஸ்தானில் நடந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை எதிர்பார்த்தது போலவே முறிந்து போன நிலையில் அமெரிக்கா ஈரானை கடல் வழியாக முற்றுகை ஒன்றுக்கு தள்ளக்கூடும் என்று பரபரப்பு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. என்னதான் பேச்சுவார்த்தைகள் முறிந்தாலும் இருவார கால போர் நிறுத்தத்தை அப்படியே தொடருமாறு பாகிஸ்தான் பதறி அடித்துக் கொண்டு ஈரானையும் அமெரிக்காவையும் வேண்டி நிற்கிறது. இந்த கோரிக்கையை ஏனைய உலக நாடுகளும் அவசரமாக மேற்கொண்டிருப்பதையும் கூட சர்வதேச செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தை முறிவடைந்ததை அடுத்து மத்திய கிழக்கு மோதலில் மத்தியஸ்தம் செய்ய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தற்போது களமிறங்கி இருக்கிறார். இதுவரை பாகிஸ்தான் முதன்மை மத்தியஸ்தராக இருந்து தொடர்ந்து செயல்பட விரும்பினாலும் அங்கு எந்த உடன்பாடும் எட்டப்படாததால் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யா தன்னை ஒரு மாற்று அல்லது கூடுதல் மத்தியஸ்தராக முன்னிறுத்த தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை முறிவானது தேசத்தின் உலகத்தின் பொருளாதார நிலைமைகளை பற்றி எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கும் எமக்கு பலத்த ஏமாற்றம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பும் எந்தவித சமரசமோ விட்டுக் கொடுப்போ இன்றி நடந்து கொள்வதால் பாகிஸ்தானில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் சொதப்பலில் முடிவுறும் என்பது ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்ட ஒன்று. பேச்சுவார்த்தைக்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பு என்ன நடந்தாலும் வெற்றி நமக்கே என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ட்ரம்ப். மரியாதையாய் எமது நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது வீராப்பு பேசினார். நாம் உலகத்தில் நடந்த எத்தனையோ சமாதான பேச்சுவார்த்தைகளை பார்த்திருக்கிறோம். எங்கேயும் ஒரு தரப்பு ஆணவம் குப்பளிக்க மற்ற தரப்பை மட்டம் தட்டுவதில்லை, இலக்காரமாக பேசுவதும் இல்லை. இரு தரப்பும் தமக்கான சம முக்கியத்துவங்களுடன் பேச்சை ஆரம்பிப்பார்கள். ஆனால் அமெரிக்காவோ தான் எல்லோரையும் விட உயர்ந்த சாதி என்று காட்ட முனைந்தது. வளைகுடாவில் இருந்த ஏகப்பட்ட இராணுவ தளங்களை ஈரானின் தாக்குதல்களால் பறிகொடுத்த பின்பும் பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் ட்ரோன்களையும் இழந்த பின்பும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமது நேசத்துக்குரிய அரபு நாடுகளின் பொருளாதார மையங்களை பாதுகாக்க தவறிய பின்பும் அதன் எஜமான் தோரணையில் எந்த குறையுமே இருக்கவில்லை. ஈரான் கடந்த காலங்களில் அமெரிக்காவுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளில் தாராளமாக ஒத்துழைத்தது. தன் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹமேனியின் ஃபத்வா எனப்படும் மார்க்க தீர்ப்புப்படி அணுகுண்டை பயன்படுத்துவது தமக்கு தடுக்கப்பட்டுள்ளது என்றது. மின்சாரம் போன்ற ஆக்கப்பூர்வமான விடயங்களுக்கு மட்டுமே அணுவை பாவிப்பதாக கூறியது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா காலத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒப்பந்தமும் கைச்சாத்தானது. ஆனால் ட்ரம்ப் அவற்றை கிழித்து எறிந்தார். ட்ரம்புக்கு சகல விதத்திலும் பொருத்தமான மற்றொரு நபராக, வன்முறையின் ஊற்றாக இஸ்ரேலின் நெத்தன்யாகு வந்து அமைந்தார். ஆனாலும் ஈரான் பொறுமையின் உச்சத்தில் இருந்தது. கடந்த வருடம் ஜூன் மாதம் ஓமானில் பேச்சுவார்த்தை மேசையில் இருந்தபோது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்குள்ளாகியது ஈரான். 12 நாள் யுத்தம் மூண்டது. இம்முறையும் அதே ஓமானில் அதே போன்ற பேச்சுவார்த்தையில் இருக்கும் போது நெத்தன்யாகுவின் கடும் அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவின் தாக்குதலுக்குள்ளானது ஈரான். பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பமான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு சரியாக 2 வாரங்களுக்கு முன்பு, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதியே நாள் நட்சத்திரம் பார்த்து வைத்திருந்ததாகவும் நெத்தன்யாகு வெள்ளை மாளிகையின் சிச்சுவேஷன் அறைக்குள் வந்து ஈரான் மீது தாக்குதலை எப்படி தொடுக்க வேண்டும் என்று விலாவரியாக விளக்கி கூறியதாகவும், இது ஒரு அப்பட்டமான நகைச்சுவை என்றும் இதன் மூலம் அமெரிக்கா இஸ்ரேலின் மகடிக்கு ஏற்றபடி ஆடிக்கொண்டிருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருந்தது. இந்த லட்சணத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தன. பேச்சுவார்த்தை என்றால் இருதரப்பும் உட்கார்ந்து கைலாகு கொடுத்து முகம் பார்த்து பேசுவதில்லை. பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வருகை தந்த ஈரானிய வெளிவிவகார அமைச்சரும் சபாநாயகரும் பாகிஸ்தான் உயர்மட்டத்துடன் பேசுவார்கள். துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவுக்கு ஈரான் என்ன சொல்லுகிறது என்று எத்தி வைக்கப்படும். இதே போல அமெரிக்க தரப்பின் பேச்சுவார்த்தையின் முழு வடிவமும் ஈரானிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இம்முறை ஈரான் எந்தவித நெகிழ்வு போக்கையும் மேற்கொள்ளாது ஒரு கடினமான சித்தம் படைத்த முரட்டு பேர் வழியாக நடந்து கொண்டது. முதலில் அமெரிக்கா தடை செய்து வைத்திருக்கும் 6 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்துக்களை விடுவிக்க கோரியது. அமெரிக்கா அதனை உடனே நிறைவேற்றியது. ஈரானில் சிறைவாசம் இருக்கும் அமெரிக்கர்களை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்ட அமெரிக்காவினுடைய கோரிக்கைக்கும் ஈரான் பச்சை கொடி காட்டியது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் தன்னுடைய கட்டுப்பாட்டை தளர்த்தப் போவதில்லை என்றும், அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் சேதமான யுத்தத்தால் அழிந்த தன்னுடைய தேசத்தின் உட்கட்டமைப்புகளை சரி செய்ய ஹோர்முஸை பொருளாதார கேந்திரமாக தான் பயன்படுத்தப் போவதாக கூறியது ஈரான். மேலும் அமெரிக்கா எதிர்பாராத அதிர்ச்சிகரமான ஒரு பதிலையும் சொல்லியது. அதாவது இனிமேல் தாம் அணுவை செறிவூட்டுவதை நிறுத்தப் போவதில்லை என்றது.
இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். நாம் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தனியாக வரவில்லை. எம்மோடு மினா பள்ளிக்கூடத்தில் உயிரிழந்த 168 மாணவிகளும் கூட வந்திருக்கிறார்கள் என்றுதான் பேச்சுவார்த்தைக்கு முன்னர் ஈரான் உலகத்துக்கே சொன்னது. இந்த உணர்வுபூர்வமான ஆக்ரோஷமான ஆரம்பமானது ஈரான் ஒரு சென்டிமீட்டரும் பணிய போவதில்லை என்பதை சொல்லிவிட்டது. இல்லாத அணுவை தேடி, இல்லாத யுரேனியத்தின் செறிவை தேடி என் மீது தாக்குதல் நடத்தி என் பிஞ்சுகளையும் புனித நோன்பு காலத்தில் கொன்றொழித்திருக்கிறீர்கள். சரி, நாம் நிஜமாகவே அணுச்செறிவூட்டப் போகிறோம். யுரேனியம் விடயத்தில் நம்மை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உங்களுக்கு இனி கிடையாது என்று ஈரான் கருதி இருக்க வேண்டும். இதே போலத்தான் அமெரிக்காவின் மற்றொரு நிபந்தனையான நீண்ட தூரம் சென்று தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை முற்றாக முடக்கும் யோசனையையும் தூக்கி எறிந்து விட்டதாம் ஈரான். ஈரானிடம் தற்போது ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கையிருப்பில் உள்ளதாகவும், நிலத்தடி தளங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஏவுதளங்களை மீட்டெடுத்து அவற்றை மீண்டும் செயல்படுத்தும் திறனை அந்த நாடு தொடர்ந்தும் தக்க வைத்துள்ளதாகவும் அமெரிக்க உளவுத்துறை ஒரு அறிக்கையை ட்ரம்பிடம் வழங்கியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஈரானின் இராணுவ பலம் மற்றும் அதன் நிலத்துக்கு கீழான பாதுகாப்பு வசதிகள் குறித்து அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது என்றும், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதட்டமான சூழலில் கைகுட்டி சிரித்தார்கள். ஒரு வல்லரசு சாம்ராஜ்யமே சில்லு சில்லாக சிதறிவிட்டது என்றார்கள். ஆனால் நாம் ஒத்துக்கொண்டது வேறு, ஊடகங்கள் சொல்வது வேறு என்று ட்ரம்ப் ஊடகங்களை வசைபாடினார். ஈரானோ தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தது. சமாதான வேடம் தரித்த இதே பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் தான் அமெரிக்காவுடன் சேர்ந்து இம்ரான்கானை ஒரு வழி செய்தார்கள் என்ற வரலாறு தெரிந்த ஈரான் பாகிஸ்தானுடனும் கராராகவே நடந்து கொண்டதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். பாகிஸ்தான் இந்த நேரத்திலும் கவிழ்த்துவிடும். பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடந்தால் ஈரானின் நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா மண்டியிட்டு விட்டது என்று அர்த்தம். ஆகவே பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துக்கு அப்பால் செல்ல வாய்ப்புகள் இல்லை என்ற எமது எதிர்வு கூறல்கள் அப்படியே சரியாகி இருக்கின்றன. துரதிருஷ்டவசமாக நாம் எந்த உடன்பாட்டையும் எட்டவில்லை. அது அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் மோசமான செய்தி என்று நான் நினைக்கிறேன். எனவே எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் நாங்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்புகிறோம். எங்கள் சிவப்பு கோடுகள் என்ன, எவற்றில் சமரசம் செய்ய தயாராக உள்ளோம், எவற்றில் சமரசம் செய்ய முடியாது என்பதை தெளிவாக கூறியுள்ளோம். அதை முடிந்தவரை வெளிப்படையாக தெரிவித்தோம். ஆனால் அவர்கள் எங்கள் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இல்லை என்றவாறு பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் வெளியேறி சென்றார். ஈரான் எதை நிராகரித்தது என்று செய்தியாளர் கேட்டபோது அவர் சொன்னது, அனைத்து விவரங்களையும் நான் வெளியில் கூற விரும்பவில்லை. ஏனெனில் 21 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அதை பொதுவில் விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் எளிமையாக சொன்னால், அவர்கள் அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டார்கள் என்றும், அவர்களின் அணுச்செறிவூட்டல் வசதிகளையும் இனி வளர்க்க மாட்டார்கள் எனும் உறுதிப்பாட்டையும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏனெனில் இதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முக்கிய இலக்காக இருந்தது. அதையே இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் அடைய முயன்றோம். ஆனால் அவர்கள் எந்த உறுதிமொழியும் வழங்கவில்லை, அது பற்றி அக்கறை கொள்ளவும் இல்லை என்று ஆத்திரம் மேலிட கூறியிருந்தார் வான்ஸ். வான்ஸினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பதிவில் ஈரானுக்கு எதிரான நேரடி நடவடிக்கையை அறிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தையில் பெரும்பாலான விடயங்களில் உடன்பாடு எட்டப்பட்டாலும் மிகவும் முக்கியமான அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் உடன்படவில்லை. எனவே உடனடியாக உலகின் தலை சிறந்த அமெரிக்க கடற்படை ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் அனைத்து கப்பல்களையும் முற்றுகையிடும் நடவடிக்கையை தொடங்கும் என ட்ரம்ப் மிக காட்டமாக பதிவிட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் பேசப்பட்ட கடல் வழி முற்றுகை குறித்து பரபரப்பு தகவல்களை ட்ரம்பின் இந்த பதிவு தற்போது உறுதி செய்திருக்கிறது. ஈரான் தலைவர்களோ, நாங்கள் இஸ்லாமாபாத் கிளம்பும் போதே இந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கும் என்று நினைத்து இருக்கவில்லை. அமெரிக்காவினுடைய குணத்தை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் இந்த உலகத்துக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறோம் என்பதை காட்டவே இங்கு வந்தோம் என்றார்கள். அடிபட்ட புலியும் அவமானமடைந்த அமெரிக்காவும் சும்மா இருக்காது என்பார்கள். அமெரிக்கா வேண்டாம் இந்த விவகாரம் என்று ஒதுங்க போக நினைத்தால் இஸ்ரேல் விடுமா? விடாது. நெத்தன்யாகு தான் விடுவாரா? ஏற்கனவே பல்வேறு ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெத்தன்யாகு அவற்றை திசை திருப்ப பேச்சுவார்த்தை முறிவை சாதகமாக்கி கொண்டு ஈரானை தாக்க அமெரிக்காவுக்கு பாரிய அழுத்தம் கொடுக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு தாக்குதல் நடந்து மீண்டும் ஒரு யுத்தம் வெடித்தால் இஸ்ரேல் உலக நாடுகள் மத்தியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தனிமைப்படுத்தப்படும் என்று ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கிறது. பிரேசில், ஸ்பெயின், அயர்லாந்து, தென்கொரியா என்று உலகத்தினுடைய முக்கிய தேசங்கள் எல்லாம்
வெறும் 24 மணித்தியாலத்தில் இஸ்ரேல் மீது கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கின்றன. இனப்படுகொலை செய்யும் ஒரு குற்ற ராஜதானி என்று இஸ்ரேலை விழிக்கிறது ஸ்பெயின். அதுபோல மிக முக்கியமாக பிரேசிலினுடைய அதிபர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கண்விழிக்கும் ஒவ்வொரு தினமும் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கும் இந்த அழிவின் பிரம்மாண்டமான அளவை கண்டு அதிர்ச்சி அடைகிறேன். இவை அனைத்தும் நெதன்யாகு என்ற ஒரு தனிநபரின் பணிப்புரையில் நடத்தப்படுகின்றன. அவரை பொறுப்பேற்க செய்யவோ அல்லது அவரது நடவடிக்கைகளுக்கு ஒரு வரம்பு நிர்ணயிக்கவோ யாராலும் முடியவில்லை. நெதன்யாகுவின் விவகாரம் சர்வதேசத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது நீங்கள் அடிக்கடி பேசும் அந்த சர்வதேச சட்டம் எங்கே போனது? மனித நேயத்தை தனது கால்களால் மிதித்து துவைக்கும் இந்த நபருக்கு மட்டும் அது ஏன் பொருந்துவதில்லை என்று கேட்டிருக்கிறார் பிரேசில் ஜனாதிபதி லூலா டா சில்வா. என்னதான் நடக்கும்? அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே பெரும் பெரும் யூத நிறுவனங்களினுடைய கைவசம் இருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்புக்கு உலக நாடுகள் முக்கியமா, இஸ்ரேல் முக்கியமா என்ற கேள்வி அர்த்தமற்றது. ட்ரம்புக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தான் முக்கியம். ஏதாவது அதிசயம் நடந்து அமைதி ஏற்பட வேண்டும் என்றுதான் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.